டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் now. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து சென்னையில் காலை வேளையில் மழை பெய்து வந்த நிலையில் சென்னை ஆதம்பாக்கத்தில் இருந்து வேளச்சேரி செல்லக்கூடிய சாலையில் வெள்ளம் தேங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மொய்தீன். வணக்கம். தற்போது கள நிலவரம் என்னவாக இருக்கு? அர்ச்சனி, இன்று அதிகாலையிலிருந்து சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்து வந்தது. சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக சென்னையின் முக்கிய பகுதியான ஆதம்பாக்கத்தில் இருந்து வேளச்சேரி செல்லக்கூடிய வண்டிக்காரன் சாலையில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து குளம்போல் தேங்கி இருப்பதால் ஆதம்பாக்கத்திலிருந்து வேளச்சேரி செல்லக்கூடிய சாலையில் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகி வந்திருந்தனர். அதே போல தொடர்ந்து இந்த பகுதிகளில் மழை காலங்களில் இதேபோல் கழிவுநீர் வெளியேறி அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசப்படுவதாகவும், ஆனால் இது குறித்து பல முறை மாநகராட்சி அதிகாரியிடம் புகார் கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. தற்போது இங்கு தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை அதிகாரிகள் வெளியேற்ற வேண்டும் எனவும், அருகில் பள்ளிகள் இருப்பதால் பள்ளி குழந்தைகளுக்கு ஏதும் நோய் தொற்று அபாயம் ஏற்படுவதாகவும் அப்பகுதிவாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மொஹைதீன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் now.